கம்யூனிஸ்டுகளை தவிர மற்றவங்க நிலக்குவியலை பற்றி பேசுகிறதே கிடையாது. வீடற்றவர்களுக்கு வீடு, ஓலை வீடு ஓட்டு வீடாகணும், ஓட்டு வீடு கார வீடாகணும், கார வீடு நல்ல வசதிகளோடு வரணும், இதெல்லாம் பட்ஜெட்டு பேசுது. ஆனால் எந்த பட்ஜெட்டும் என்ன ஏங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு வீட்டுமனை சொந்தமாக இல்லாதவங்களுக்கு வீட்டுமனை கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்? டெல்டாவில் நிறைய போராட்டம், புதுக்கோட்டை, இந்த தஞ்சை, இந்த டெல்டா முழுக்க விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. குத்தகை விவசாயிகள் போராட்டம் நடக்குதான். உமாநாத் தலைமையில் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. உடனே கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் அடிக்கிறார், டெலிஃபோன் பண்ணுறாரு அந்த கலெக்டருக்கு. அவர் இப்போ கலெக்டராக இருந்திருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்காங்கன்ற இந்த உமாநாத் தலைமையில் ஒரே போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரலாம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இந்த ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சியின் இலக்கு எந்த இடத்துல இருக்குது? இதை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் நம்ம என்னவா பார்க்கணும்? இந்த விவசாயிகிட்ட நான் எடுக்கிறேன் என்பதற்கு பதிலாக எடுத்து வச்சுப்போம், முதலாளி கேட்கும்போது கொடுக்கலாம் என்பதை தவிர அதில் வேறு. தமிழ்நாட்டிலையும் 14ன்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் 9ன்னு சொல்லியிருக்காங்க. 9 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதுவரை இல்லாமல் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஃபோர்டு மூடிட்டு போகிறேன்னாங்க, அப்புறம் வந்துட்டாங்க. இப்போ நோக்கியா அந்த இடம் யார்கிட்ட இருக்குது? நோக்கியா விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த இடம் யார்கிட்ட இருக்குது? கடந்த நூற்றாண்டு காலமாக சென்னை மாநகரத்தினுடைய அந்த டிராமே வண்டி வரத்துக்கு முன்னாடி இருந்து டிராமே வண்டி பஸ்ஸு ரயில் மெட்ரோ ஃப்ளைட்டு எல்லாத்தையும் இந்த குடும்பம் பார்த்துருக்கு. இந்த ஊரில் இருக்கு ஏசி பஸ், எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் ஆனால் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு 100 சதுர அடி நிலம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சொந்தமாக இல்லை, தெருவோரத்தில் வசிக்கிறார்கள். இப்போ நம்மளோட கட்சியுடைய மத்திய குழு ஒரு ஆவணத்தை இறுதிப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள் அரங்கம் குறித்து. ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஆவணம். அது நம்முடைய வெப்சைட்டில் இருக்குது. இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த ஆவணத்தை அவசியம் படிங்க. அது இப்போ சமகாலத்தில் இந்தியாவில் விவசாயத்துறையில் நடைபெற்ற மாற்றம் குறித்து மிக விரிவான ஒரு ஆய்வை நம்முடைய கட்சியுடைய தலைவர்கள் மேற்கொண்டு இல்லை அறிஞர்கள்லாம் மேற்கொண்டு மத்திய குழு அந்த ஆவணத்தை இறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அந்த ஆவணத்தில் ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, இந்த நிலக்குவியல் இப்போ எப்படியா மாறி இருக்கு. ஒரு 80 ஆண்டு காலகட்டத்தில் நிலக்குவியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்குவியல் வேற வேற வகையில் மாறி இருக்குது. இப்போ மருத்துவமனைகள், தனியார் கல்வி நிறுவனங்கள், தனியார் வர்த்தக நிறுவனங்கள், அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய தொழிற்பேட்டைகள், அதை தனியார் நிறுவனத்தோட தொழிற்பேட்டைகள், இப்படி தனியார்கள் தனி நபர்கள் என்னென்னா ஒரு மக்களோட நிலத்தை குவியலாக வாங்கியிருக்காங்க. இப்போது நான் இந்த சட்டமன்றத்தோட சொன்ன நில உச்சவரம்பு சட்டம் இருக்கா இல்லையா? இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு சட்டமே கிடையாது. யார் வேண்டுமானம் எவ்வளோ வேண்டுமானம் இடத்த வாங்கிக்கூடிய வகையில் இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை நீர்த்து போக வச்சுட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு நிலக்குவியல் இந்தியாவில் நடந்திருக்கு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாயிகள் ஆவணம் சுட்டிக்காங்க. இப்போது நம்மளுடைய கட்சியோட திட்டமே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமே ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி. ஜனநாயக புரட்சி என்பது ஒரு அக்ரேரியன் ரெவல்யூஷன் தான், விவசாய புரட்சி தான். அப்போது இந்த விவசாய புரட்சியை ஜனநாயக புரட்சி இலக்காக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலக்குவியல், ஒரு 80 ஆண்டுகால விடுதலை போராட்டத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சி என்பதும் ஒரு சில வர்க்கங்களிடம், ஒரு சில சாதிகளிடம் போயிட்டது. நிலங்களும் ஒரு சில நபரிடம் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்த ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சியின் இலக்கு எந்த இடத்துல இருக்குது? இதை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் நம்ம என்னவா பார்க்கணும்? இல்லை நீங்கள் சொல்கிறதுல ஒன்று, ஏற்கனவே இந்த நிலங்கள் யார் கையில் இருந்ததுன்னா நிலப்பிரபுக்கள் கையில் தான். முதலாளித்துவ முறையில் விவசாயம் செய்கிற நிறைய பேர் வந்துட்டாங்க. விவசாயத்துக்குள்ளேயே நிலக்குவியல் என்பதும் வந்துடுச்சு. ஒரு பெரிய பண்ணைகளை வைத்து ஒட்டுமொத்தமாக இது பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அதில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ஆனால் திரும்ப என்ன ஆகும், நிலம் குவியல் வந்துடும். ஆனால் அதை விட பெரிய நிலக்குவியல் இப்போ யார் கையில் போய் இருக்குன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அதுக்கு நிறைய இடமெல்லாம் எடுத்தாங்கல்ல. அந்த இடம் எடுக்கும்போது எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டிருக்கோம், போயிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் ஒரு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவில் நோ ஆப்ரேஷனல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு போட்டு ஜூலை 31 கணக்குப்படி 95. இந்த 95லையும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தான் இல்லையா? ஓகே, 95 நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 277 ஆப்ரேஷனல்,
அதாவது கிட்டத்தட்ட அது இது ரெண்டையும் ஒப்பிட்டிங்கன்னா 4ல் ஒரு பகுதி ஆப்ரேஷனல் அது வந்து இயங்காமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் யூபிலையும் இது வந்து 9, ஹரியானாவில் 14 ஆப்ரேட் ஆகலை. என்ன பண்ணுவாங்க ஆப்ரேட் ஆகலாம்? சும்மா நிலத்தை வாங்கி வச்சு அப்படியே அது வாட்டில் இருக்கு. எப்போ விவசாய நிலம் கைப்பற்றப்படல அப்போ தான் அப்படியே இருந்து அப்படியே. ஏன் அதோட நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, நிலத்தை அரசாங்கம் கையில் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான முதலாளிகள் வரும்போது அதை கொடுக்கும், அந்த நேரத்தில் கொடுக்கும். அப்போ என்னென்னா, அத்தியாவசியம் இந்த விவசாயிகிட்டேருந்து நான் எடுக்கிறேன் என்பதற்கு பதிலாக எடுத்து வச்சுப்போ முதலாளி கேட்கும்போது கொடுக்கலாம் என்பதை தவிர அதில் வேறு. தமிழ்நாட்டிலையும் 14ன்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் 9ன்னு சொல்லியிருக்காங்க. 9 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதுவரை இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த நிலக்குவியல் என்பதை அரசாங்கம் நடத்துது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஃபோர்டு மூடிட்டு போகிறேன்னாங்க, அப்புறம் வந்துட்டாங்க. இப்போ நோக்கியா அந்த இடம் யார்கிட்ட இருக்குது? நோக்கியா விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த இடம் யார்கிட்ட இருக்குது? அப்போ என்னென்னா, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய பெருநிறுவனங்கள் அவன் கேட்டான்னா உடனடியாக நீங்கள் அள்ளி கொடுத்துருவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவனுக்கு நீங்கள் அதிகமாகலாம் கொடுக்குறதில்ல. எவ்வளவு? நகர்ப்புறத்துலனா 3/4 சென்ட், கிராமப்புறத்தில் இது பேரூராட்சி நகராட்சி அந்த பக்கத்தில், அதாவது மாநகராட்சினா 3/4 சென்ட், இதர நகர்ப்பகுதியில் 1 சென்ட், கிராமப்புறத்தில் 3 சென்ட். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட பிடிங்கி இங்கே வச்சுருக்கீங்க. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்து, சென்னையில் நான் வந்து ஒரு கட்சி தோழர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வாடகையில் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்காரு, சேப்பாக்க திருவல்லிக்கணையில். அவங்க தாத்தா என்ன செஞ்சுருக்காருன்னா வந்து ரிக்ஷா ஓட்டிருக்காரு. ரிக்ஷான்னு என்னென்னா, இந்த ட்ராம் வண்டி ஓடிச்சில சென்னையில், நம்ம மதராசாப்பட்டினம் ஆரியா ஓட்டு வருவோம் பாருங்க, அந்த ட்ராம் வண்டி வரும்போது எல்ஐசி அண்ட் ஒரு ஸ்டாப்பிங் இருந்து தான். அப்போ அவங்க தாத்தா வந்து கை ரிக்ஷா ஓட்டிருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டிருக்காரு, இவர் ஆட்டோ ஓட்டிருக்காரு, அடுத்து இவங்க பையன் வந்திருக்காப்புல. அப்போது கடந்த 100 ஆண்டு காலமாக சென்னை மாநகரத்தினுடைய அந்த டிராமே வண்டி வரத்துக்கு முன்னாடி இருந்து டிராமே வண்டி வந்து, பஸ்ஸு வந்து, ரயில் வந்து, மெட்ரோ வந்து, ஃப்ளைட்டு வந்து எல்லாத்தையும் இந்த குடும்பம் பார்த்துருக்கு. இந்த ஊரில் இருக்கு ஏசி பஸ், எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் வந்து. ஆனால் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு 100 சதுர அடி நிலம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சொந்தமாக இல்லை, தெருவோரத்தில் வசிக்கிறார்கள். கடவுளனும் முதலாளி, கண்டெடுத்து தொழிலாளி. நீங்கள் இவங்க உழைக்காமல் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய கொடுமை! அதாவது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இந்த வாழ்க்கை, கடந்த காலத்தில் இந்த வாழ்க்கைகள் இலக்கியமாச்சு. குறைஞ்சபட்சம் படிக்கும்போதாவது இவனுக்கு அது இருந்தது. இந்த காலத்தில் இலக்கியங்கள் கூட இதை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல. என்ன அப்படின்னா, அதனால தான் நீங்கள் என்னன்னா, இந்தியாவில் எவ்வளவு 100 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கவன் எவ்வளவு, 1000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கவன் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏழைகளுடைய விகிதம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். இப்போவும் 16% பேர் பன்முக வறுமை நிலையில் இருக்கக்கூடிய, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர். வறுமை இல்லை, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர். நான் வறுமையும் ஏழ்மையும் ரெண்டாக பார்க்குறேன். இப்போ இந்த நிலக்குவியல் பேசுகிறது இல்லை? ஆமாம், அது இதோடைய நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் என்ன நடக்குது, மறைமலை நகரில் என்ன நடக்குது, நீங்கள் அப்படியே இந்த சென்னையை சுற்றிய பகுதியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்மளுடைய செயல்பாடு என்னவா இருக்கணும்? இப்போ இந்த இன்னைக்கு டிமாண்ட் வந்து என்னவா இருக்கணும்? இப்போது நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க, நம்முடைய திராவிட இயக்க தலைவர், திமுக தலைவர் ராசா வந்து டெல்டாவில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து கலைஞருக்கு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போட்டாங்க, கலைஞருடைய நினைவு கூறும்போது. அதில் ஒரு கட்டுரை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதுன்னு ஒரு கட்டுரை, அதாவது புக்கிலேருந்து ஒரு சாப்டரை போட்டிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து இவர் திமுக தலைவர் ராசா பேசணுன்னு எனக்கு அந்த கட்டுரை தான் ஞாபகம் வந்தது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு புக்கிலேருந்து எடுத்து போடுறாங்க. அப்போ வந்து டெல்டாவில் நிறைய போராட்டம், புதுக்கோட்டை, இந்த தஞ்சை, இந்த டெல்டா முழுக்க விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. குத்தகை விவசாயிகள் போராட்டம் நடக்குதான். உமாநாத் தலைமையில் பெரிய போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்குது. உடனே கலைஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் அடிக்கிறார், டெலிஃபோன் பண்ணுறாரு அந்த கலெக்டருக்கு. அவர் இப்போ கலெக்டராக இருந்திருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்காங்கன்ற, இந்த உமாநாத் தலைமையில் ஒரே போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாராம், ஒரு தேதி சொல்கிறார், எத்தனாம் தேதி வரைக்கும் நான் 3 நாள் நான் அங்கே வரேன்னு சொல்கிறாராம். வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு 7 பொதுக்கூட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு கலைஞர். வந்து என்ன பண்ணுறாரு, பொதுக்கூட்டத்தில் போயிட்டு உமாநாத் கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் என்ன பேசுகிறோம் அதை விட அதிகமாக பேசுகிறார். அவர் குத்தகை விவசாயிகள் பிரச்சனை வந்து பேசுகிறார்.
அதுக்கப்புறம் தான் சட்டமன்றத்தில் வந்து நங்கவரம் குத்தகை விவசாயிகள் பற்றி அது உண்மையில் ஒரு முக்கியமான உரை தான் கலைஞர் பேசின உரை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் வைத்த கோரிக்கை அது அடித்தளத்தை கலைஞர் எப்படி லாபகமா மாத்தினாருன்னு தான் மாத்தினாரு. அவர் வந்து இப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர். see there are two things. எல்லா தலைவர்களுக்குமே அது உண்டு. பெரியார் வந்து உழைப்பு அந்த 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 ரிஃபார்ம்ஸில் அவர் பெரியார். பிராமணிக்கல் டாமினேஷனுக்கு எதிராக போராடினார். நீங்கள் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடினார். இல்லை அதில் என்னன்னா அவருக்கு வந்து முதலாளித்துவத்தை பற்றி அது முதலாளித்துவ வளர்ச்சியை பற்றி பெரியாருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன இன்னைக்கு இருக்கிற பயல்கள் மாதிரி வந்து அவர் வந்து இந்த சமூகத்தில் எப்படி பார்க்கணுனாரு. இல்லை அதுதான் நீங்கள் வந்து சமூகத்தில் வளர்ந்து வருகிற தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க வாழ்ந்த காலம் அவங்க எதில் குறிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண. அப்படி பார்த்தீங்கன்னா காந்தியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் விவசாய தொழிலாளிகள் போராடும்போது அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் வந்து என்ன சொன்னார்னா தரித்திர நாராயணர்களுடைய பிரச்சனை. அவர் அஹிம்சையில் இருந்த பிடிப்பில் கப்பற்படை எழுச்சியை ஆதரிக்க மாட்டேன்ட்டார். ஆனால் காந்தி பற்றி கூட தொடர்ந்து நீங்கள் இப்படி இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு இர்ஃபான் ஹபீப் வந்து நான் வந்து சென்னை புக்ஸ் தான் ஒரு புக்கு போட்டிருந்தாங்க இர்ஃபான் ஹபீப் பற்றி. காந்தியை வந்து இர்ஃபான் ஹபீப் எப்படி பார்த்தாருன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அவர் வந்து அந்த போராட்டம் நடக்கும்போது வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணும்போது குறைச்சி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து தொழிற்சங்க நம்ம கூட தான் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், 10 ரூபா கேட்குறோம் ஒரு கூலியர், 9 ரூபா எதிர்பார்க்குறோம், 8னா சரி பிரச்சனை நம்ம முடிச்சுக்கிறோம். அப்போது ஒரு நபர்களை வந்து அந்த வரலாற்றில் வைத்து தானே மதிப்பிடணும், நம்ம இங்கே வச்சு எப்படி வந்து மதிப்பிடணுன்ற ஒரு கேள்வி கூட அப்போ அவருடைய அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, சரி நீங்களும் சுதந்திரத்துக்காக போராடுறீங்க, கப்பற்படை எழுச்சியும் சுதந்திரத்துக்காக இருந்தது, ஏன் அதை ஆதரிக்க மாட்டேன்றீங்கிற ஒரு கேள்வி. அது ஒரு கிளாஸ் கேரக்டர். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருடைய பிரதிநிதியாக இருந்தார். அதே போல் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ லாலா லஜபதி ராய் தான் ஏஐடியூசியினுடைய முதல் தலைவர். சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு, வல்லபாய் பட்டேல் இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் தொழிற்சங்கத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்ட்டார். தொழிலாளர்களுடைய சங்கத்துக்கு வாழ்த்து சொல்ல முடியாதுன்னு காந்தி சொல்லிட்டார். ஏன் நம்முடைய பகத்சிங் மரணம் ஒரு அதனால என்னன்னா நீங்கள் வரலாற்றில் ஒரு கான்டெக்ஸ்டில் வச்சு பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து அவரை வந்து சுயநலவாதின்னு சொல்ல முடியாது. யாரை? காந்தியை. எல்லாவற்றையும் மறுத்தவர். ஆனால் அவர் ஒரு கோட்பாடுகள் வைத்திருந்தார்ல, அந்த கோட்பாடில் இருந்த உறுதி அவரை என்னன்னா இந்த இந்த வர்க்கம் சார்ந்த இன்னொரு விஷயத்தை பார்க்க அவர் தவறினார். அப்படிதான் பார்க்குறோம். இதுதான் நம்முடைய இதுக்கு தான் நம்ம இஎம்எஸ்ஸை நம்ம வந்து ரொம்ப விதந்தோத வேண்டியிருக்கு தலைவனை வந்து. ஏன்னா இப்போ காந்தியும் காந்தியிசமும் காந்தியை பற்றி ஒரு பார்வையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளுறத வந்து ஒரு ஆய்வு செய்து நமக்கு நூலாக கொடுத்துருக்காரு. நேருவை பற்றி வந்து அது வந்து ஒரு சாதாரண நூல், ரொம்ப மிக முக்கியமான நூல், நேரு குறித்த மதிப்பீடுகள். அப்படி காந்தி நேரு பற்றி அவர் கொடுத்துட்டார். இப்போ பெரியார் குறித்த மதிப்பீடுகள் உருவாக்கி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய லென்த்தியான நூல் வந்து நம்ம தமிழ்நாட்டு மார்க்சிஸ்ட் தலைவர்கள்னு வரல. ஆனால் வந்து நம்முடைய என் ராமகிருஷ்ணனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்குது. சில பகுதியில் நம்ம தோழர் அருணன் எழுதின நூல்கள் இருக்குது. தோழர் நம்ம பிஆர் வந்து எழுதின ஆரிய மாயா திராவிட மாயான்றது ஒரு முக்கியமான ஒரு நூல். அது மறுபதிப்பீடில் இந்த இடம்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் அதை பேசியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த நிலக்குவியல் நில உடைமை இது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய ஜனநாயக புரட்சி, இந்த 80 ஆண்டு காலம் சுதந்திரம் இருந்த ஒரு இந்தியாவில் இது வந்து இன்னும் வந்து ஏற்றத்தாழ்வு அதிகப்படுத்தியிருக்குது. கல்லாமை இல்லாமை எல்லாமே என்ன பேசணும் வேற வேறு ரூபத்தில் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஜனநாயக புரட்சியுடைய தேவையும் முக்கியத்துவம் இன்றைக்கு எந்த அளவில் இருக்குது? அதான் அந்த பதிலுக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வியை நம்மளை பார்க்குறவங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த கட்சியெல்லாம் நிலக்குவியல் உடைக்கப்பட வேண்டும் அல்லது நில விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிற கட்சிகள்? கம்யூனிஸ்டுகளை தவிர மற்றவங்க நிலக்குவியலை பற்றி பேசுகிறதே கிடையாது. வீடற்றவர்களுக்கு வீடு, ஓலை வீடு ஓட்டு வீடாகணும், ஓட்டு வீடு கார வீடாகணும், கார வீடு நல்ல வசதிகளோடு வரணும், இதெல்லாம் பட்ஜெட்டு பேசு.
ஆனால் எந்த பட்ஜெட்டும் என்ன ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு வீட்டுமனை சொந்தமாக இல்லாதவங்களுக்கு வீட்டுமனை கொடுக்கறதுக்கு என்ன ஆயிரும்? தமிழ்நாட்டில் இடம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்த போதும் பரந்தூரில் அது நடக்குதுல்ல. ஒரு சேட்டிலைட்டு ஸ்டேஷன் அமைக்கிறது நீங்கள் 1000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கெல்லாம் பார்க்குதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, அதாவது வீடற்றவர்களுக்கு வீட்டு மனையும் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு எவ்வளவு செலவாயிடும்? இல்லை, ஏன் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம்? ஏழைகள் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு சமூக அமைப்பை பாதுகாக்கணும்னா யார் இருக்கணும்? ஜாதி அமைப்பு பாதுகாக்கப்படணும்னா தகாதவர்கள் இருந்தால் ஆகணும். இல்லை, நிலம் இப்போ கொடுக்கறது மூலியமாக ஒரு அது இவங்களுடைய அரசனுடைய வளர்ச்சிக்கும் முதலீடுக்கும் ஒரு பணப்புழக்கத்திலேருந்து எல்லாமே சமூகத்துக்கு தேவைப்படும். நீங்கள் ஒரு இவங்களுடைய பொருளாதாரம் ஒழுங்காக இருக்கிறதுக்காகவே, முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்கிறதுக்கு ஒழுங்காக இருக்கணும்னா கூட நீங்கள் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் என்பது ரொம்ப அவசியமான தேவை. பணப்புழக்கம் என்பது வீடு சார்ந்து எல்லா விஷயமும் இருக்கு. அப்போ இவங்களுடைய முதலாளித்துவ வளர்ச்சிக்கு உகந்த வேலையை கூட ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? அது ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வருது. நாம் ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், மார்க்சிஸ்ட் கிளாஸில் சொல்லுவாங்க, ஒரு செட்டு ட்ரெஸ், இப்போ எனக்கு பேண்ட்டு, ஷர்ட்டு, பனியன், ஜட்டி, கர்ச்சீஃபு ஒரு செட்டு 5 மீட்ரு வருமா? எல்லாம் சேர்ந்தா ஒரு செட்டு வாங்கிறதுக்கு தகுதி உள்ள நபர் இன்னொரு செட்டு வாங்க தகுதி உள்ளவராக, அல்லது 2 செட்டு வச்சுருக்கவர் 3 செட்டு வாங்க தகுதி உள்ளவராக, 5 ஒரு ஆளுக்கு சராசரியாக 5 மீட்டர்னா 140 கோடினா எவ்வளவு? 700 கோடி மீட்டர். 700 கோடி மீட்டர் வேணும். இந்த 700 கோடி மீட்டருக்கு நீங்கள் சிந்தட்டிக் ஃபைபரோ அல்லது எதுவோ தேவை, பருத்தியோ தேவை, அதுக்கு உற்பத்திக்கு ஆள் தேவை. இது எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை அடுத்து ஒரு செட் ட்ரெஸ், இப்போ எல்லாரும் செப்பல் போட்டிருக்கோம், ஆரம்பத்தில் அப்படிலாம் போடுற வழக்கம் கிடையாது. செப்பல் போட்டால் என்ன, எண்ணெய் தைக்கிறதுனா என்ன அப்படிலாம் அப்படி சொல்லித்தந்தாங்க. ஸோ இந்த நிலக்குவியலை உடைக்க வேண்டும் என்று நான் இப்போது சொல்கிறேன். இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்பட்ட ஒரு 45 லட்சம் ஏக்கரோ என்னவோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த கணக்கு, உபரி நிலங்களை எடுத்து விநியோகம் செஞ்சது இருக்கு இல்லையா, அதில் 1/3 பகுதி மேற்கு வங்காளத்தில் மட்டும். இடது முன்னணி ஆட்சியில் இருக்கும். இடது முன்னணி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் அதை அமுல்படுத்தினவர் தோழர் EMS நம்பிக்கைப்பாடு. 10 சென்ட் தான். அவங்க ஊரில் நிலம் இல்லை, 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் சொல்ல 10 சென்ட் வீட்டுக்கும் வீட்டோடு சேர்த்து தோட்டம் வைத்துக் கொள்வதற்குமாக 10 சென்ட் கொடுத்தாங்க. நீங்கள் அதில் பெரிய ஆள் EMS. அநேகமாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு, தாய் சட்டங்களை, முற்போக்கான சட்டங்களுக்கு தாய் சட்டங்களை உருவாக்கி வரவர். ஏன்னா முதல்ல வந்த கம்யூனிஸ்ட்க்கு அது மட்டும் சொல்லாமல் அவருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்யூனிஸ்ட் விடுதலை போராட்டத்தில் தியாகம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டடி பண்ணாங்க. இப்போ அவருடைய மலபார் நிலம் பற்றி அவருடைய ஆய்வு இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்முடைய சுந்தரையா தோழர் பண்ணியிருக்காங்க. நம்முடைய பல்வேறு முதல் தலைமுறை கம்யூனிஸ்டுகள் ஒரு இன்டலெக்சுவலாக தாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நடைமுறையில் எப்படி இருக்கு என்பதை அவர் டாக்டரேட் பண்ணல, பட் களத்துக்கு போயிட்டு அவர் செய்த ஆய்வுகள் இன்றைக்கு அக்ரேரியன் ஸ்டடிஸ் குறித்து படிக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய இடமா மாறுது. அப்போ என்னுடைய கேள்வி அதான், இந்த ஜனநாயக புரட்சி இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவணம், விவசாய ஆவணத்தில் தெரியுது. அப்போ இந்த டிமாண்ட் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு இந்தியாவில்? விவசாயத்தின் மீது, விவசாய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. ஆனால் நிலம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வீட்டுமனை இல்லாத பகுதி நிறையா இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுவதற்கு நிலம். அதில் இன்னொரு பிரச்சனை சேர்ந்தெல்லாம் வருது. கடந்த காலத்தில் உங்களுக்கு பாசன வசதிகள் இல்லையே தவிர தண்ணி இருந்தது. இன்றைக்கி பாசன வசதிகள் இல்லை. எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயம் போயிடுச்சு. அப்போ நம்ம நிலம் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரையில் கிராமப்புறத்தில் இப்போ அது இன்னொரு நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. என்ன நெருக்கடினா, விவசாயத்தில் எல்லாமே எந்திரமயமாகுது. முன்னால் நீங்கள் இப்போ சுந்தரையாவை சொன்னீங்கல்ல, சுந்தரையா கட்சிக்குள்ளே ஒரு விவாதம் நடக்குது. சிறு குறு விவசாயினா யார், விவசாய தொழிலாளினா யார், நடுத்தர விவசாயினா யார், பணக்கார விவசாயினா யார், நிலப்பிரபுனா யார். நிலப்பிரபுவில் யாருக்கும் வித்தியாசம் இல்லை. மற்றவங்களுக்கு வெறும் ஏக்கர் கணக்கு வச்செல்லாம் டிசைட் பண்ண முடியாதுன்னு அவர் முடிவுக்கு வர்றார். அப்போ அவர் பார்க்குறாரு,
மொத்த வாழ்க்கையும் விவசாயத்தில் உழைப்பை செலுத்தினா அவன் வந்து யார்? விவசாய தொழிலாளி. சிறு குறு விவசாயினா யார்? அவரை பொறுத்தளவில் கொஞ்சம் போல நிலம் வச்சுருப்பார். ஆனால் அவர் வாழ்க்கை தேவையினுடைய பெரும்பகுதி அடுத்தவர் நிலத்தில் விவசாயம் செய்வதன் மூலமாக நடுத்தர விவசாயி, பணக்கார விவசாயி, இப்படி வாழ்க்கையிலிருந்து அவங்க சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, பெரும்பாலான வேலைகள் சின்ன சின்ன இதாக வச்சுருக்கிறதே சாத்தியமற்று போகுது. ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சு பொழைச்சிப்போம் அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக மாறி போகுது. ஏன்னா இடுபொருட்களுடைய விலை, இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேலை அதிகமாக இருக்கோ அங்கே தான் வேலைக்கு ஆளும் அதிகமாக கிடப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து விவசாயமான பிறகு நகர்ப்புற வேலைகளுக்கு, ரோடு போடுறதுக்கு அல்லது கட்டுமான பணிகளுக்கு போன பிறகு இங்கே ஆள் இல்லை. எனவே அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும். இப்போ நம்ம கூட விவாதிச்சிருக்கோமே தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துருக்கோம். சுதந்திர தினத்தை முன்வைத்து பல தளங்களில் வந்து நம்ம விவாதங்களை முன்னெடுத்திருக்கோம். நிறைவாக நான் என்ன பேசலாம் நினைக்கிறேன்னா வந்து, இன்றைக்கி வந்து ரிச்சாக இருக்காங்க, பணக்காரனாக ஆகிட்டுருக்கான், ஏழை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுனா, உலகம் முழுக்குமே வந்து பொருளாதார அறிஞர்கள்னா இன்ஹெரிட்டரி டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வாரிசு இன்ஹெரிட்டன்ஸ், வெல்த் டேக்ஸ்னால் சொத்து வரி. அப்போது இந்தியாவில் வந்து இது ஏற்கனவே இருந்தது, அப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கோரிக்கை வந்து முன்வைக்க வேண்டியது. இப்போ ஜெயதி கோஷ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் யார்கிட்டலாம் இந்த டேக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கணக்கு எடுத்தாங்க. அப்படி பார்த்தா என்ன, பிரபாத் எடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன இன்ஹெரிட்டன்ஸ்னா, இப்போ வந்து உலகம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருக்கிறவங்க பில்லியனராக இருக்கான். எப்பறம் அவன் மட்டும் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆயா தாத்தாலாம் வேலை செய்யுது, எனக்கு சொத்தே இல்லை, ஆனால் உங்கள் ஆயா தாத்தா சொத்து சேர்த்து மட்டும் நீ எப்பறம் வந்து 30 வயசு பில்லியனர் பார்த்தோன்னா, இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்க பேரனுக்கு, நம்ம வீட்டில் பேரனுக்குன்னா எங்கள் ஆயா என்ன தரும், 5 ரூபா கொடுக்கும், 10 ரூபா கொடுக்கும். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்க பேரனை தரப்பில் அவன் ஷேரை எழுதிக்குவார். ஷேர் எழுதி கொடுத்தா குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தை வந்து 20 கோடி ரூபா சொத்தோடு ஆயிடுது. அப்போ என்னன்னா, தாத்தா அப்பனும் சொத்து வச்சிருந்தா அப்படியே வருது. அப்போ எனவே இந்த வாரிசு உரிமை வரி என்னன்னா, ஒரு சொத்து வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான ஒரு 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து டிரான்ஸ்ஃபர்னா நீ 30% டேக்ஸ் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. ஏன்னா இயல்பாகவே நீ வந்து எப்படி வந்து சொத்து போகணுன்றதான் நம்ம வாரிசு வரின்றாங்க. இன்னொரு பக்கம் வெல்த் டேக்ஸ் வந்து 7,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கவங்களுக்கு 2% வந்து வெல்த் டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் கூட்டி கழிச்சு பார்த்தா தோட 2,000 பேர் தான் தோட இந்தியாவில் வரானுங்க. இந்த 2,000 பேர்கிட்ட வந்து இந்த டேக்ஸ் வாங்கினாலே ஜிடிபியில் வந்து 3% வருது. இந்திய ஜிடிபியில் ஒரு 3% வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த 80 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தோடைய அந்த சுதந்திர தினத்தை அப்படி குறுக்கு நெடுக்கமாக பார்த்தா இந்த 2,000 பேருங்க வந்து நல்லா வந்து சொத்து குவிந்த ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு அவங்கிட்ட குவியக்கூடிய சொத்து குவியலுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி வந்து இந்தியாவில் இன்னைக்கு ஒரு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அப்போது இந்த விடுதலை போராட்டம் நம்முடைய நினைவு கூர்ந்த காலகட்டத்தில் 80வது சுதந்திர தினத்தில் கொண்டாடி முடித்திருந்த சொத்து வரி, வெல்த் டேக்ஸ், கோடீஸ்வரரிடம் சொத்து வரியும் வாரிசு வரியும் என்னன்னா இன்றைக்கு ஒரு முக்கிய விவாத பொருளாக நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றத என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த நம்ம விவாதத்தில் இதை கட்டாயம் எடுப்போம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பேச வேண்டியிருக்கு. வரி விதிப்பு முறைகளில் ஏற்பட்டிருக்க மாற்றம், இந்த வரி விதிப்பு முறைகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பணக்காரர்கள், ரொம்ப பெரும் பணக்காரர்கள் எப்படி லாபம் அடைஞ்சிருக்காங்க. இது இந்த ஒவ்வொன்றையும் இப்படி பண்ணது, இதையெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தா இந்தியாவில் கல்விக்கு 6% ஜிடிபியில் ஒதுக்கியிருக்க முடியுமா? இப்படி சில விஷயங்களை நாம் முன் வச்சு பேசலாம். அடுத்த அமர்வில் பேசலாம். மகிழ்ச்சி. வணக்கம்.